ஜெபத்தில் ஒரு மனுஷன் தொடர்ந்து இப்படி சந்தேகப்படுவானால், பிரச்சனை வரும்போது தொடர்ந்து சந்தேகத்தில் இருப்பானால், ஜெபத்தில் கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கிளியராக கர்த்தருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம். ஞானம்ன்றது ஏன் சித்தம் இல்லை, அவருடைய சித்தம். அவர் தான் கேட்க சொல்றாரு, கொடுக்குறேன்றாரு. வா நான் உனக்கு கொடுக்குறேன், எல்லாரும் கொடுக்குறேன், சம்பூர்ணமா இவ்வளோ சொல்லி இப்படியே சந்தேகத்தில் ஒரு மனுஷன் இருப்பானால் இது என்ன காண்பிக்குதுன்னா, இது வெறும் ஜெபத்தில் மட்டும் இந்த மனுஷன் இப்படி இல்லை, தேவனோட அவனுக்கு இருக்கிற எல்லா டீலிங்லையும் இருமனம் உள்ளவன். ஜெபத்தில் இப்படி இருமனம் உள்ளவனா இருப்பானால் தேவனிடத்தில் அவனுக்கு வைத்துக்கொள்கிற எல்லா டீலிங்லையும், இன் ஆல் இஸ் டீலிங்ஸ் வித் காட், தேவன் வரும்போது எல்லா விஷயத்திலையும் அவன் மனம் உள்ளவனாய் இருப்பான். எதை வச்சு சொல்கிறேன்? அவர் சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம், அவர் என்ன சொல்கிறார்? வழிகளில் எல்லாம். நான் எல்லாம் கூட சொல்ல, தேவன் வரும்போது எல்லா வழிகளிலையும் இருமனம் உள்ளவன், நிலையற்றவனாய் இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை அன்பு கூறுறதுன்னு வரும்போது இருமனம் உள்ளவனாய் இருப்பான். ஜெபத்தில் இருமனம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் தேவனை அன்பு கூறுறதுலேயும் இருமனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனை அன்பு கூறணும்னு வரும்போது அவங்கள ஒரு மனம் வந்து அன்பு கூற விரும்புது, இன்னொரு மனம் வந்து உலகத்தை அன்பு கூற விரும்புது. தேவனை சேவிக்கணும்னு வரும்போது ஒரு மனம் வந்து அவங்க தேவனை சேவிக்கணும்னு விரும்புது, இன்னொரு மனம் வந்து உலகத்தை வேற அவங்க சொந்த இச்சைகளை சேவிக்கணும்னு இருக்கு, சொந்த ஆசைகள். தேவனுக்காக வாழணும்னு வரும்போதையும் இருமனம், இப்படி அப்படி. வசதியாக இருந்தால் சேவிக்கிறேன், ஒருவேளை கஷ்டம் நேரிட்டுருச்சுன்னா உறுதி இல்லை, நிற்க முடியாது ஒரு இடத்துல. நிலையற்றவன். தேவன் வரும்போது எல்லா விஷயங்களையும் நிலையற்றவன். தேவனை கீழ்ப்படிதல் வரும்போது நிலையற்றவன். ஜெபத்தில் நிலையற்றவனாக இருந்தால் தேவன் வரும்போது எல்லாத்திலையும் நிலையற்றவனாக இருப்பான். அது 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 ஒரு காரியம். இதிலிருந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் இதை. ஏன்னா யாக்கோபு இங்கே என்ன வெளிப்படுத்துகிறாரு? விசுவாச பரீட்சையில் இவ்வளோ பெரிய விசுவாச குறை வெளிப்பட்டுதுன்னா, காணப்பட்டுதுன்னா, இது வெறும் விசுவாச குறையோட முடியல. இது வெறும் இதில் ஆழமான பிரச்சனை விசுவாச குறை மட்டும் கிடையாது, அதை விட ஆழமான பிரச்சனை. இது வந்து வெறும் தேவனை ஏதோ சந்தேகப்படுறாங்க, நம்புறது மட்டும் அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றது இல்லை, தேவன்ட்ட அவங்க உண்மையாகவே இல்லை. இட்ஸ் நாட் only an issue of doubting God, it is an issue of loyalty to God. It's not only an issue of faith, it is an issue of faithfulness. தேவனை அவங்க போதுமான அளவுக்கு விசுவாசிக்கலன்றது மட்டும் இல்லை, தேவன் மேலே விசுவாசமாக இல்லை. தமிழில் சொல்கிறாங்கல்ல, விசுவாசத்தை இந்த 2 விதமாக பயன்படுத்துவாங்க தமிழில். கடவுளை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அவரை நம்புகிறேன்.